யமன் தேசத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். அவருக்கு அல்லாஹ் ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தார். அந்த மனிதர் எப்படி அந்த தோட்டத்தை பராமரிப்பார் என்று சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை அறுவடை செய்வார்கள் அல்லவா? அறுவடையினுடைய நாளில் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எல்லாம் அறிவிப்பு செய்து விடுவார். இன்றைய தினம் என்னுடைய தோட்டத்தில் அறுவடை இருக்கிறது, உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் என்னுடைய தோட்டத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு தேவையானதை நான் எனது தோட்டத்தில் இருந்து பறித்து தருகிறேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எல்லாம் அறிவிப்பு செய்து விடுவார். காலமாக இதைத்தான் இவர் பின்பற்றி வருகிறார். இவருக்கு அல்லாஹ் 5 ஆண் மக்களை கொடுத்திருந்தார். இந்த 5 ஆண் மக்களில் இந்த 4 ஆண் மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாப்பாவை மடையன் என்று சொல்வார்கள். ஒரே ஒரு மகன் மட்டும் மீதமானவர். நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரினுடைய அதானின் பொழுது 2 வானவர்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். அதில் ஒரு வானவர் இவ்வாறு பிரார்த்தனை செய்வாராம், அல்லாஹ்வே, உனது பாதையில் இன்றைய தினம் யார் கொடுக்கிறார்களோ நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உன்னுடைய பாதையில் எவன் பூட்டி வைக்கிறானோ, கஞ்சத்தனம் செய்கிறானோ, அவனுக்கு நீ நாசத்தை கொடுப்பாயாக. மற்றும் ஒரு வானவர் பிரார்த்தனை செய்கிறார். அப்பாவும் மரணித்து விடுகிறார். இப்பொழுது இந்த தோட்டம் 5 மகன்களினுடைய கையில் கைமாறி விடுகிறது. இப்பொழுது இந்த 4 நபர்களும் சத்தியம் செய்தார்கள், இதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எவனுக்கும் நாம் கொடுக்க மாட்டோம். 5 பேரும் போய் தோட்டத்தை பார்க்கறாங்க. விவசாயம் செழித்து நிற்கிறது, நாம் பணக்காரராக மாறுகிறோம். 5 பேர்ல ஒருத்தர் சொல்றான், இன்ஷா அல்லாஹ்னு சொல்லு. அல்லாஹ் போய் மறந்தார். அந்த 5 பேரும் வீட்டிலே உறங்கினார்கள். ஒரே ஒரு வானவரை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான். அந்த வானவர் அந்த தோட்டத்தை ஒரே ஒரு முறை சுத்தினார். அந்த தோட்டம் கரிந்து சாம்பலாக மாறிவிட்டது. 5 பேர் எழுந்திருக்கிறார்கள். ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கான், வாப்பாவை பின்பற்றுங்கன்னு சொல்றாருல. போய் பார்க்கறாங்க, தோட்டத்தை காணோம். பேச்சாப்ல வேற இடத்துக்கு வந்துட்டோம், வா நம்ம வேற வழியா போய் நம்முடைய தோட்டத்துக்கு போகலாம். அந்த 5 பேரில் ஒரே ஒரு நல்லவன் இருந்தானே சொன்னான், நாம் தோட்டத்தை மறக்கவில்லை, மிஸ்கீன் ஏழைகளை மறந்தோம், அல்லாஹ் தோட்டத்தை எடுத்து விட்டான்.